உலகிலேயே விலை மதிப்பற்ற உணவாக கருதப்படுவது பிறந்த குழந்தைக்கு தாய் புகட்டும் முதல் உணவான தாய்ப்பால். குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியும் இதுவே ஆகும். தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாய்ப்பால் புகட்டுவது ஒரு சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குடும்பத்தினர், சமூகம், பணிபுரியும் இடத்தின் ஆதரவு மிக அவசியம். வேலைக்கு செல்கின்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள தற்போதைய காலகட்டத்தில் போதிய பேறுகால விடுப்பும் தாய்ப்பால் புகட்டுவதை ஆதரிக்கும். தாய்ப்பால் புகட்டும் தாய்க்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, போதுமான அளவு ஓய்வு, மன மகிழ்ச்சி நிறைந்த சூழலையும் அமைத்துக் கொடுப்பது குடும்பத்தினரின் கடமை என வலியுறுத்துகிறது சுகாதார அமைப்பு. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கிறது என திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் சக்தி கணேசன் தெரிவித்தார். பிறந்த உடனே குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சுரக்கிறது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனோகுளோபின் ஏ, லாக்டோஃப்ரின் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது பார்த்திங்கன்னா குழந்தையுடைய நோய் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 நாளுக்கு அப்புறமா அந்த தாய்ப்பால் மாற்றம் பெறும். வளர்ச்சிக்கு தேவையான புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் கிடைக்கும். அப்போ தான் குழந்தையோட உடல் எடை கூடும். இந்த தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற குழந்தைங்க பார்த்திங்கன்னா கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் டிசீஸ். அதாவது இந்த சக்கரை நோய், சில வகையான கேன்சர் கூட இதனால் தடுக்கப்படுது. ரத்த புற்றுநோய் கூட இதனால் தடுக்கப்படலாம். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. அது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். தாய்ப்பால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 வயது வரைக்கும் கொடுக்கணும். மருத்துவர்களின் அறிவுரைப்படி தங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவோம் என தாய்மார்கள் தெரிவித்தனர். மாட்டுப்பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கெட்டது, வயிறு கெட்டுடும். குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பிறந்த உடனே இந்த சக்கரை தண்ணி, அந்த கை விரல் அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிறந்த 6 மாதமும் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லி டாக்டர் கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்போ அப்படித்தான் கொடுத்துட்ருக்கேன். பாப்பா எனக்கு பிறந்த 5 நாள் ஆகுது. பிறந்து உடனே தாய்ப்பால் தான் கொடுக்க சொன்னாங்க. தாய்ப்பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். என் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எந்த பாலும் கொடுக்க மாட்டேன். அதில் தான் அதிகமான சத்து இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.